என்ன ராதா? தெரியும்டி, எனக்கு வேணாண்டி முருங்கக்கா. இங்க ஒரு தம்பிள்ஸ் இருக்கு. என்ன கிண்டலா? புளிய இடறாதீங்க. அது பாவம் தேடிட்டு இருக்காரு. கீழ இப்படி படுத்துட்டு இருக்க. நீ மேல ஏறி அப்படி உட்காரியா, நான் ரெண்டு ஒரு புஷ் போட்டுறேன். சரியா? சரியாமா? ராதா போடு. நண்டல் அடிக்கணுமா? நீ படு. நீ படுறா. அதெல்லாம் நீ நண்டல் அடிச்சு ஆகணும் இந்த இடத்துல. தேவையில்லை. நீ நண்டல் அடிக்கணும், அதை பார்த்து எக்ஸ்பிரஷன் அப்படியே பயங்கரமா பார்க்கணும். நான் சூப்பர். சாமமா கடிப்பே அப்பா பாரு வந்தா நொய் நொய்னா போய் எவன் அவன்ட்ட நல்லா பேசுவான். ஐயோ பயமா இருக்கு மாடி போ. உருன்னு வைக்கிற. கில்லி ரிலீஸ் ஆயிருக்கு, ரீ ரிலீஸ். நம்ம ரெண்டு பேர் போயிட்டு அப்படி சொல்லலாமா? ராதாக்கா என்ன பண்ற? என்னம்மா ராதா இல்ல? பேங்க் போயிருக்குல்ல. பேங்க் போயிருக்கா? சும்மா பார்க்கலான்னு வந்தேன். ஏன் அந்த பொண்ணு நேரத்துல வந்தீங்க? அது இருக்கும்னு நினைச்சு வந்தேனே. அது இல்ல, பேங்க் போயிருக்கு. சாப்பிடுறியா? இல்ல வேணாம், எனக்கு உதவ உட்கார. எப்போ வரும்? வர நேரம் தான், போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 11 மணிக்கு வர நேரமா? சரி நான் பார்த்துட்டே போறேன். சரி நீங்க போய் சாப்பிடுங்க. என்ன பண்றாங்க உங்க வீட்டுல? உங்க அம்மா என்ன பண்றாங்க? அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. பின்ன காட்டியா இருப்பாங்க? வீட்டுல தான் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்றாங்கன்னு கேட்டா வீட்டுல வீட்டுல தூங்குறாங்க. அதை தவிர வேற எந்த வேலையும் இல்லை உங்க அம்மாவுக்கு? எந்த வேலையில வயசான காலத்துல தூங்க தானே வேணும். தூங்குறது தான் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். நீங்க ஊர்ல போய் கோல் முட்டி விடுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு. அம்மா விடு. வர நேரம் தான் பசங்க நான் வெளில போயிடலாம். அப்புறம் அதுக்கு வேற அது லூஸ் மாதிரி கஷ்டம். நீ எப்படி வந்த? இப்பதாண்டி வந்தேன். உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். போனே பண்ணல நீ எனக்கு. இதெல்லாம் வந்துட்டேன். சரி வீட்டுல தானே இருப்பேன், அதனால போன் பண்ணாம வந்துட்டேன். அவன் எங்க? மாமா இப்பதான் இப்படி வெளில போனாரு. வெளியா? என்னவா தெரியலையே. சரி உட்காரு. எவ்வளவு நேரம் ஆச்சு நீ வந்து? இப்பதாண்டி வந்தேன், கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இப்பதான் வந்தியா? என்ன சொன்னாங்க மாமா? மாமா ஒன்றும் சொல்ல, என்னம்மா பண்ற இந்த நேரத்துல வந்தேன் அப்படின்னு கேட்டுச்சு. சரி இங்க வெளில போனோம் மாமா, அப்படியே ராதாவை பார்க்கலான்னு வந்தேன். என்ன பேசுவாங்க? ஒன்னும் பேசல. என்னம்மா சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. வேணாம். இல்ல எதுவும் உட்காரல. வந்தாரு, சாப்பிட்டியாமா? சரிம்மா நான் வெளியில இருக்கேன், வெளில போயிட்டாரான்னு கேட்டாரு. டிவியே ஓட மாட்டேது. சார் வாங்க. என்ன நோடி கேட்டுட்டு இருக்க? இப்பதான் வந்துச்சு. என்ன ஒரு 5 நிமிஷம் இருக்கும். மாடி வரதுக்கு மட்டும் தான் வந்துச்சு. 5 நிமிஷம் தான் ஆச்சு. இப்பதான் வந்தேன். 5 நிமிஷம் தான், 2 நிமிஷம் தான். இப்ப இவங்க அம்மா நான் டைமா பாத்துட்டு இருப்பேன். அந்த பொண்ணு எப்போ வந்து உள்ள போகுதுன்ட்டு. இது நான் சனி பகவானா? எந்த டைம்ல போகுதுன்னு நம்ம வந்து சொல்றேன். நீ தானே சொன்ன 2 நிமிஷம். அப்ப 2 நிமிஷம் டி, இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சுல. 2 நிமிஷம் தான் வச்சீங்க. கம்ப்யூட்டர் ஜி நீங்க 2 நிமிஷம் லாக் பண்ணுங்க. கேக்கும்போது நீ அப்படியே கத்தி அப்படியே மறைச்சு பாக்குற. அப்பா தெரிஞ்சா சொல்லலாமா? அதெல்லாம் எழுதி வரல. இததான் சொன்னாரு. அது நான் ஆள் இல்ல. அது டைம்ல எதுக்கு நீ வர வச்சிருக்க? எதுக்கெடுத்தாலும் ஏதாவது யோசிக்காத. நான் கூப்பிடவும் இல்ல. இந்த பொண்ணு வரதே எனக்கு தெரியாதுப்பா. நான் சாப்பிடலான்னு தட்டு எடுக்க போனா அந்த பொண்ணு வந்துச்சு. அம்மா உங்க அக்கா இல்லம்மா, ஏமா இந்த டைம்ல வந்தான்னு கேட்டானா இல்லையாமா? அதான் இப்ப வந்துருவாருன்னு சொன்னா உட்காந்து இல்ல, நான் அப்பயே போயிருப்பேன். போயிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்குமா? சொல்லு. எதுக்கெடுத்தாலும் சந்தேகம் பிடிக்காது ராதா. சரி உட்காரு. ஏய் சந்தேகங்களா இல்ல, அவன் சொல்றான். நீ பேசுறது அப்படிதான் நீ தெரியுது. சரி உட்காரு கீழ. லூசுத்தனமா பண்ணாத ஏதாவது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். நல்ல ஒரு குழு கெடுத்துருவ போற நீ. கொஞ்சம் தப்பா இருக்கு. எனக்கு அவங்க கம்மி இருக்கும். அது எப்படி பண்ணுவீங்க? இப்பதான் மாமா சாப்பிட்டீங்க. அந்த மசில் ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும். கலர்ஸ் தேவைப்படுது. நீங்க போய் அதாவது கிரேப்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் என்ன சொன்னாங்க அம்மா? அம்மான்னு சொல்லடி. இல்ல சாப்பாடு எப்படி என்ன போடு. சரி பேசுறேன் நான். ஒரே வெயில். ராதா பேங்க் போற நிமிஷம். அப்பா சரிப்பா. சரி முருங்கா சார் நிப்பாட்டு. ஒரு வாரமா முருங்கா போட்டு சாவடிக்கிறேன். முருங்கா சாப்பிட்டு பாரு. இந்த முருங்கா நீங்க எடுத்துன்னு போயிட்டு உங்க மாமாட்ட கொடுத்து சரியா? அவராவது என்ஜாய் பண்ணிட்டோம். ராதா வாங்க எப்படி நான் எடுத்துட்டு போகுது? அது உங்களுக்கு ஆசை தேடி தேடி இருக்கு. என்ன ராதா? தெரியும்டி, எனக்கு வேணாண்டி முருங்கக்கா.
என்ன ஹலோ தண்டை அடிக்கணும் அது கம்பெனி எதுவும் ஒன்றும் இல்லை. இங்க ஒரு தம்பிள்ஸ் இருக்கும். ஏய் என்ன கிண்டலா புளிய இடறாதீங்க. அது பாவம் தேடிட்டு இருக்காரு. கீழே அப்படி படுத்துட்டு இருக்க, நீ மேலே ஏறி அப்படி உட்காரியா, நான் ரெண்டு ஒரு புஷப் போட்டுறேன். சரியா? சரியாம்மா? ராதா போடு. ஹலோ ஆ, சரி வாங்க என்ன? வாங்க. என்னடி? என்ன போடுறியா? சீனா? ஏய், ஏன் வீட்டுல நான் access பண்ணது சீனா? ஆம்ச காட்டி மயக்க பாக்குறியா? சீ, இந்த பாரு, இந்த மாதிரி புத்தியில உங்க அப்பாவுக்கு தான், எனக்கு கிடையாது. ஏன்டா எங்க அப்பா விழுக்குற? உங்க அப்பா தான் குஸ்தி வாக்கியாரு சொல்லிட்டு ஊரெல்லாம் குஸ்தி போட்டுருக்காரு எல்லா பொம்பளையும் இப்படியும். நான் அப்படிப்பட்ட ஆளா? நீ இதே ஏதாவது பேசி பேசி அது தேவையில்லாம சதைக்கு போட வைக்கிற மாமா. அம்மா, சத்தியமா சொல்றேம்மா, இவர்மா அவன் மனசுல ஏகப்பட்ட அழுக்குமா. நீ வீட்டுக்கு வரதே அவளுக்கு பிடிக்கல தெரியுமா? ஏய் அவளுக்கு பிடிக்காம தெரியுமா? இல்ல இல்ல அப்படி இல்ல. பாப்பா வீட்டுக்கு வரா, அவ இதுக்காக அவ வீட்டுக்கு வரா. அவ கூப்பிடாம வந்ததே இல்ல, அவளுக்கே தெரியுமே. மூஞ்ச பாரு, மூஞ்ச பாரு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏய் என்ன என்ன தப்பான பொண்ணு காட்டுறியா? அவகிட்ட என்னோட கேரக்டர் டேமேஜ் அவளுக்கே பண்ணிட்டியா? தெரிஞ்சு உன்னைய பத்தி நீ எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு. உன்னை பத்தி அவளுக்கு நல்லா தெரியும். என்னது? எக்ஸர்சைஸ் பண்ற இடம் இதுதானா? ஏன் நான் நீ exercise exercise பண்ணு? காட்டுறேன், என்ன அப்படியே மசில்ஸ் எல்லாம் அப்படி தூக்கி காட்டுறேன், இந்த நெஞ்சை நிமித்தி காட்டுறேன். என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? அதான், வேற அதான், பயமா அதான். நடப்பா உனக்கு? அதான். நான் ஓவர் சீன் போடுறேன், இந்த ஃபிகருக்கு எப்படியா? ஏய், என்னடி தங்கச்சி எப்படி ஃபிகர்ன்ற? வேணாம். ஏய். அத கரெக்ட் பண்ணுதுன்னு பாத்துட்டு. ஏய், நீ ஏய் கம்முனு என்னடி? இரு. நீ கம்முனு இரு, அன்னைக்கு இருக்கு உனக்கு. என்னடா? நீ எக்ஸர்சைஸ் பண்ற இடமா? அது என்னது? நீ கவுந்து படுப்ப அவன் தோள் மேல ஏறிட்டு என்ன பண்ணுமா? தம்ஸ் ஆ? தம்ஸ் தண்டால்பா. அப்ப அவன் பேசுறதுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நண்டல் அடிக்கணுமா? நீ படு. நீ படுறா. அதெல்லாம் நீ முடியாது. நண்டல் அடிச்சு ஆகணும் இந்த இடத்துல. தேவையில்ல. நீ நண்டல் அடிக்கணும், அதை பார்த்து எக்ஸ்பிரஷன் அப்படியே பயங்கரமா பார்க்கணும் நான். நிறுத்தணும். நீ ஏறி உட்காரக்கூடிய மேல என்னடி நீ எல்லாத்தையும் தப்பா நினைச்சிட்டு இருக்க? ஆமா, எதுக்கு வயசு பொண்ணு இருக்கிற வீட்ல எதுக்கு உனக்கு இதை கட் பண்ணிடலாம்? எதுக்கு ஆம்ஸ் எல்லாம் காட்டிட்டு முறுக்கிட்டு எதுக்கு இந்த உடம்ப எதுக்கு காட்டிட்டு மயக்கிறாவல நீ? ஏய், என்ன? வாயை உடைச்சிருவா ராஜா, உடனே வந்து சொல்லிட்டேன் எல்லாமே. என்ன வந்து என்ன பொறாம? என்ன அது ஐயோ, உனக்கு தங்கச்சிடி. தங்கச்சா? ஆமா. உங்க தங்கச்சின்னு கூப்பிட பாப்பா. தங்கச்சி. கூப்பிடு. தங்கச்சி. அண்ணா இப்ப உன் மூஞ்ச கொண்டு போய் எங்க போதுமா சொல்லு. ஃப்ரிட்ஜ்ல வச்சு. தேவையில்லாம போ ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோ. போ ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோ. ஏன் நீ விளையாடுறியா அவன் கூட சேர்ந்து? ஆமா நீ விளையாடுறடி. அவன் என்ன பண்றான்? ஒரு பாசத்தை வந்து அக்கா பாக்கலாம் வந்தா எதுவுமே பண்ணல. வேற உன்னைய இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கோ. உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். இந்த ஜென்மத்துல அது நடக்காதுடா. அப்புறம் எதுக்கு மாமனுக்கு முருங்கா என்ன வச்சு பொறாம பிடிச்சு உன்னை பாத்து விழ வைக்கலாம் பாக்குறாரு போல. மரத்துல நிறைய முருங்கா இருக்கு. பொசசிவ்னஸ்டா, பொசசிவ்னஸ். அதாவது தன்னுடைய புருஷன் இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்பட கூடாதுன்னா அந்த புருஷன் இன்னொரு பொண்ணை வந்து லவ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டா. ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும். மாமா கால சுத்தி சுத்தி வருவியா? இந்த கணக்கு இருக்கு உனக்கு. இவளா காலை சுத்தி வர முடியும், இவ காலுக்குள்ளேயே போக முடியாதுமா. கலாய்க்கிறியா? அவளை வச்சு நான் அசிங்கப்படுத்துறியா நீ? ஏமா கேவலப்படுத்துறியா? நான் கேவலமா இருக்குன்னு சொல்றியா முன்னாடி? நான் என்ன சொல்றேன், அவளுக்கு தெரியும்டா. என்ன சொல்ற நீ இப்ப நீ? அவளுக்கு தெரியுமா? ஆ. வேண்டாம், என் சித்தி பொண்ணு முன்னாடி நான் கேவலப்படுத்தாதா? அவ போய் 4 பேர்கிட்ட சொல்லி நான் அசிங்கப்படுத்துவா? அப்படியாடா? நான் அம்மா, என்னைக்கு நான் கோச்சுக்காத பண்ணிருக்கேன் சொல்றேன். சொல்லு. இங்க பாரு, மாமா உனக்கு 100 rupees தரேன். பாரு வாடகை செலுத்த எடுத்துக்கோ, ஊரெல்லாம் சொல்லிட்டு வரியா? கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. இவளை பத்தி ஏமாமா நீ வேற அவள்கிட்ட கோத்துற ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கா. கோத்து ஊறதுக்குன்னா இவ ஊசின்னு நூலாமா? ஆமா அப்படிதான் நமக்கு இது தெரியாம இருக்கும். அதை இப்ப பிரிச்சு விட்டு போயிடுவ போலயே. அப்படியே 32 பல்லுகளை இழிச்சு ஈடு காட்டிட்டு இருக்க. நான் எப்ப என்ன பார்த்தாலும் ஒரு கொடூரம். என்ன பார்த்தா முன்னாடி உருன்னு இருப்ப. இப்ப ஈடு இழிக்கிறியா? யார் அம்மா மூஞ்சி இருக்கா? அப்படி வைக்கிற? நான் சொல்றது கேளு. உனக்கு நம்பர் 100 ரூபாய் 200 ரூபாய் தரேன். இவளை பத்தி 4 நல்ல வார்த்தை தரேன். என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? நானு, அம்மா கடுப்பேத்திட்டு இருக்கேன். என்ன கைக்குள்ள போட்டு வச்சிருக்கியா அவள நீ? ஆமா. கையுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல கையுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, மாமங்காரனா இருக்கேன். அவன் எப்படி பேசுறான்னு தெரியுதா? ஏய் உனக்கு என்ன பேசுறாங்க நீ? அம்மா கடுப்பே, அப்பா பாரு வந்தா நொய்யு நொய்யுன்னா இப்ப எவன் அவன்கிட்ட நல்லா பேசுவான்? ஐயோ பயமா இருக்கு மாமா. அப்படி போ. ஏன் பாப்பாவை உருன்னு வைக்கிற? அவகிட்ட ஈடு இழிச்சிட்டு போறேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய், ஒண்ணு பண்ணாத. தங்கச்சி லூசு அது. தங்கச்சினா அங்க இழுக்கிற. இவன் ஈடு இவன் பாக்குற. எவனாவது அண்ணன் போய் தங்கச்சி கிட்ட போய் கோவப்படுவானா? ஏன் பண்ண மாட்டாங்க? கோபப்பட மாட்டாங்களா? நான் இதெல்லாம் வந்து திருப்பாச்சி படத்துல ஒரு விஜய் மாதிரி என்னுடைய சட்டையை நீ போட்டுக்கமா, சரியா? பத்தாது. உனக்காக அதாவது நான் வந்து உன்னை விட பெருசா இருக்கிற முடிய கூந்தல் கட் பண்ணிட்டு வரணும் சொல்லு. இந்த கூந்தல் இப்பவே வேணா cut கட் பண்ணிடு. பண்ணுனா. ஏய், ஒன்றும் பார்த்து உங்க 2 பேத்தையும் நானு நாங்கெல்லாம் இளைய தளபதி ஃபேன். ஆமா, சரியா? fan. அம்மா, கில்லி ரிலீஸ் ஆயிருக்கு, ரீ ரிலீஸ். ஆ. நம்ம 2 பேர் போயிட்டு அப்படி சொல்லலாமா? தங்கச்சி கூட ஆர்டர் பாத்தாது. ஐயையையையையை, என்னடே
எவரா இவன் பெற்றது? தங்கச்சி கூட ஆசைப்பட்டு அப்படி போடு போடு இதே போட்டதான் ஒண்ணு. ஆடுவ கேட்டா தங்கச்சி அவன் தங்கச்சி. நீ இப்படியே வெறுப்பேத்து, அவர் உள்ள வெறுப்பேத்துட்டோம். இதை நான் பாக்குறதா எனக்கு வேலை. அதுக்கு தான் நான் கிளம்பி வந்தேன். அதுக்கு நான் வந்தேன். நீ தானே சொன்ன கடைக்கு போலான்னு சொல்லிட்டு சொன்னேன் நேத்து, அதனால தான் நான் வந்தனே. சரிதான் போடி, எல்லாம் தெரியும். நீ அவங்க கூட கூட்டு கலவாணி தான். நீ என்ன நீ கூட்டு கல்வாடி பண்ண? நீ சொல்லு.